tamilcinemanew.in. வெல்கம் டு தமிழ் சினிமா. என்னை நோக்கி பாயும் தோட்டா இசையமைப்பாளர் யார்? கிண்டல் அடிக்கும் ரசிகர்கள். இந்திய திரையுலக வரலாற்றில் முதல் முறையாக, ஏன் உலக திரையுலகில் வரலாற்றில் முதல் முறையாக கூட என்று சொல்லலாம், ஒரு படத்தின் டீசர் அப்படத்துக்கு யார் இசையமைப்பாளர் என்று சொல்லாமல் வெளியாகுவது இதுதான் முதல் முறை. அதிலும் கௌதம் மேனன் இயக்கும் ஒரு படத்துக்கு இசையமைப்பாளர் யார் என்று அறிவிக்காமல் இருப்பது சரியா? கௌதம் மேனன் இயக்க தனுஷ், மேகா ஆகாஷ் நடிக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் டீசர் சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது. ஆனால் படத்தின் டீசரில் இசையமைப்பாளர் யார் என்ற குறிப்பிடவில்லை. பொதுவாக கௌதம் மேனன் படம் என்றாலே இசைக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்பது அனைத்து ரசிகர்களுக்கும் தெரியும். கௌதம் மேனன் இளையராஜா இணைந்த நீதானேன் என் பொன்வசம் படத்தின் பாடல்கள் கூட ஹிட்டானது. ஏ.ஆர். ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய அதிகமாக இணையும் கௌதம் மேனன் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் டீசருக்கு யார் இசையமைப்பாளர் வைத்துள்ளார் என்பதை சஸ்பென்ஸாகவே உள்ளது. ஒருவேளை டீசருக்கு மட்டும் ஏன் தனி இசையமைப்பாளரை பயன்படுத்தியிருப்பாரோ என்று யோசிக்க வைக்கிறது. இப்படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கப் போகிறார் என்று தனுஷிடம் கௌதம் மேனன் சொன்னதாகவும், ஆனால் ஏ.ஆர். ரகுமான் இன்னும் அதற்கு சம்மதிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இதனிடையே இப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் என்று ஒரு தகவல் உள்ளது. இருந்தாலும் அதையும் மீறி இந்த டீசர் வெளியாகியுள்ள யூடியூபில் ரசிகர்கள் யார் இசையமைப்பாளர் என்பதை குறித்து தாறுமாறாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அது படத்துக்கு நல்லதில்லை என்பதை படக்குழுவினர் உணர்ந்தால் சரி. எனவே உடனடியாக யார் படத்தின் இசையமைப்பாளர் என்பது அவர்கள் அறிவிப்பது அவர்கள் படத்துக்கே நல்லது. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.